அழைத்தார் இறைவன் தம் அன்பினுக்கு ஓர் அருவியாக, தம் ஆற்றலுக்கு ஓர் கருவியாக என்னை அழைத்தார் இறைவன். அன்பின்றி வாழ்ந்திடுலகு பாலை நிலமாமே, அன்பினில் வாழ்ந்திடில் என்றும் சோலை வனமாமே. அன்பின்றி வாழ்ந்திடுலகு பாலை நிலமாமே, அன்பினில் வாழ்ந்திடில் என்றும் சோலை வனமாமே. இந்த அன்பு ஒன்றுக்கே சாட்சியாகவே பேச வாழ நடக்க என்னை அழைத்தார் இறைவன் தம் அன்பினுக்கு ஓர் அருவியாக, தம் ஆற்றலுக்கு ஓர் கருவியாக என்னை அழைத்தார் இறைவன். அவருடைய இதயத்தின் எண்ணங்கள் தலைமுறை தலைமுறையாக உள்ளன. அதனால் அவர்களது உயிரை சாவியில் விடுவித்து அவர்களுக்கு பஞ்சத்திலும் உணவளிக்கின்றார். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாகும். உம்மான்மாவோடும் இருப்பதாக. இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, வாரத்தின் இறுதி வெள்ளிக்கிழமை நம் ஒவ்வொருவருடைய குடும்பங்களையும் நம் ஒவ்வொருவரையும் இந்த கொள்ளை நோயால் பாதிக்கப்பட்ட ஒவ்வொருவரையும் திரு இதயத்துக்கு ஒப்பு கொடுத்து மன்றாட இன்றைய நாள் அழைப்பு விடுக்கின்றது. அதே போல மாதத்தின் அன்னையினுடைய மாதமான இந்த மாதத்தின் கடைசி வெள்ளிக்கிழமை மாசற்ற அன்னையின் இதயத்திற்கும் நம் ஒவ்வொருவரையும் ஒப்பு கொடுத்தவர்களாக அன்னையின் மாசற்ற இதயம் நம் ஒவ்வொருவருக்காகவும் தொடர்ந்து பறந்து பேசவும், திரு இதயத்திலிருந்து பொங்கி வழியும் அன்பும் அருளும் நம் ஒவ்வொருவரையும் நிறைக்க வேண்டும் என்றும் இன்றைய நாளிலே நாம் மன்றாடுவோம். இந்த திருப்பலியை தகுந்த முறையில் ஒப்புக் கொடுக்க நம்முடைய பாவங்களையும் குறைகளையும் குற்றங்களையும் எண்ணியவர்களாக மனம் வருந்துவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் அப்பொழுதும் கனியான மரியாதையும் வானதூதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை நம்மை நிலைவாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, அன்பாண்டவும் திருமகனின் இதயத்தை எண்ணி பெருமை கொள்ளும் நாங்கள் தம் அன்பினால் அவர் எங்களுக்கு புரிந்து வருகின்ற வியத்தகு நன்மைகளை நினைவு கூறுகின்றோம். இவ்வாறு விண்ண கொடைகளின் ஊற்றாகி அத்திரு இதயத்திலிருந்து பொங்கி வழியும் அருளை நாங்கள் பெற்றுக்கொள்ள தகுதி பெறச் செய்வீராக. மோடும் தூயாவியாரின் ஒன்றைப்பு இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்யும் எங்கள் ஆண்டவரும் திருமகனுமாக இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். சீராக் ஞான நூலிலிருந்து வாசகம். மேன்மை பொருந்திய மனிதரையும் நம் மூதாதையரையும் அவர்களது தலைமுறை வரிசைப்படி புகழ்வோம். நினைவு கூறப்படாத சிலரும் உண்டு,
வாழ்ந்திராதவர்கள் போன்று அவர்கள் அழிந்தார்கள். பிறவாதவர்கள் போல் ஆனார்கள். அவர்களுக்கு பின் அவர்கள் பிள்ளைகளும் அவ்வாறே ஆனார்கள். ஆனால் அவர்களும் இரக்கமுள்ள மனிதர்களே. அவர்களுடைய நேர்மையான செயல்கள் மறக்கப்படுவதில்லை. தங்களது வழிமரபில் அவர்கள் நிலைத்திருக்கின்றார்கள். அவர்களுடைய உரிமை சொத்து அவர்களின் வழித்தோன்றல்களுக்கும் கிடைக்கும். அவர்களின் வழிமரபினர் உடன்படிக்கைகளின்படி நடக்கின்றனர். அவர்கள் பொருட்டு அவர்களின் பிள்ளைகளும் அவ்வாறே நடப்பார்கள். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. உங்கள் பதில் ஆண்டவர் தம் மக்கள் மீது விருப்பம் கொள்கின்றார். ஆண்டவர் தம் மக்கள் மீது விருப்பம் கொள்கின்றார். ஆண்டவர் தம் மக்கள் மீது விருப்பம் கொள்கின்றார். ஆண்டவருக்கு புதியதொரு பாடலை பாடுங்கள். அவருடைய அன்பர் சபையில் அவரது புகழை பாடுங்கள். இஸ்ராயேல் தன்னை உண்டாக்கியவரை குறித்து மகிழ்ச்சி கொள்வதாக. சீயோனின் மக்கள் தம் அரசரை முன்னிட்டு களி கூர்வார்களாக. ஆண்டவர் தம் மக்கள் மீது விருப்பம் கொள்கின்றார். நடனம் செய்து அவரது பெயரை போற்றுவார்களாக. மத்தாளம் கொட்டி யாழிசைத்து அவரை புகழ்ந்து பாடுவார்களாக. ஆண்டவர் தம் மக்கள் மீது விருப்பம் கொள்கின்றார். தாழ்நிலையிலுள்ள அவர்களுக்கு வெற்றி அளித்து மேன்மைப்படுத்துவார். ஆண்டவர் தம் மக்கள் மீது விருப்பம் கொள்கின்றார். அவருடைய அன்பர் மேன்மை அடைந்து களி கூர்வார்களாக. மெத்தைகளில் சாய்ந்து மகிழ்ந்து கொண்டாடுவாராக. அவர்களின் வாய் இறைவனை ஏத்திப் புகழட்டும். இத்தகைய மேன்மை ஆண்டவர் தம் அன்பர் அனைவருக்கும் உரித்தானது. ஆண்டவர் தம் மக்கள் மீது விருப்பம் கொள்கின்றார். Alleluia, 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 Alleluia. ஆண்டவர் கூறுகிறார், நான் தான் உங்களை தேர்ந்து கொண்டேன். நீங்கள் கனி தரவும் நீங்கள் தரும் கனி நிலைத்திருக்கவும் உங்களை ஏற்படுத்தினேன். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய மார்க் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே.
அதிகாரம் 11 இறைவசனங்கள் 11 26 முடிய. அக்காலத்தில் இயேசு எருசலேமுக்குள் சென்று கோவிலில் நுழைந்தார். அவர் அனைத்தையும் சுற்றி பார்த்துவிட்டு ஏற்கனவே மாலை வேலை ஆகிவிட்டதால் 12 பெத்தனியாவுக்கு புறப்பட்டு சென்றார். மறுநாள் பெத்தனியாவை விட்டு அவர்கள் திரும்பிய பொழுது இயேசுவுக்கு பசியுண்டாயிற்று. இலையடர்ந்த ஓர் அத்தி மரத்தை அவர் தொலைவில் கண்டு அதில் ஏதாவது கிடைக்குமா என்று அதன் அருகில் சென்றார். சென்றபோது இலைகளை தவிர வேறு எதையும் அவர் காணவில்லை. ஏனெனில் அது அத்திப்பழ காலம் அல்ல. அவர் அதை பார்த்து, இனி உன் கனியை யாரும் உண்ணவே கூடாது என்றார். அவருடைய சீடர்கள் இதை கேட்டுக்கொண்டிருந்தார்கள். அவர்கள் எருசலேமுக்குள் வந்தார்கள். கோவிலுக்குள் சென்றதும் இயேசு அங்கு விற்பவர்களையும் வாங்குபவர்களையும் வெளியே துரத்த தொடங்கினார். நாணயம் மாற்றுவோரின் மேசைகளை, புறா விற்பவர்களின் இருக்கையையும் கவிழ்த்து போட்டார். கோவில் வழியாக எந்த பொருளையும் எடுத்துச் செல்ல அவர் விடவில்லை. என் இல்லம் மக்களின் அனைத்திற்கும் உரிய இறைவேண்டலின் வீடு என அழைக்கப்படும் என்று மறைநூலில் எழுதியுள்ளது என்று அவர்களுக்கு கற்பித்தார். ஆனால் நீங்கள் இதை கள்வர் குகையாக்கிவிட்டீர்கள் என்றார். தலைமை குருக்களும் மறைநூல் அறிஞர்களும் இதை கேட்டு அவரை எப்படி ஒழித்து விடலாம் என்று வழி தேடினார்கள். எனினும் கூட்டத்தினர் அனைவரும் அவரது போதனையில் ஆழ்ந்து வியந்திருந்ததால் அவர்கள் அவருக்கு அஞ்சினார்கள். மாலை வேளையானதும் இயேசுவின் சீடர்களும் நகரத்திலிருந்து வெளியேறினார்கள். காலையில் அவர்கள் அவ்வழியே சென்றபோது அந்த அத்திமரம் வேரோடு பட்டு போயிருந்ததையும் கண்டார்கள். அப்போது பேதுரு நடந்ததை நினைவு கூர்ந்து அவரை நோக்கி, ரபி, அதோ நீர் சபித்த அத்தி மரம் பட்டு போயிற்று என்றார். அதற்கு இயேசு அவர்களை பார்த்து, கடவுள் மீது நம்பிக்கை கொள்ளுங்கள். உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன், எவராவது இந்த மலையை பார்த்து பெயர்ந்து கடலில் விழு என தம் உள்ளத்தில் ஐயம் எதுவுமின்றி நம்பிக்கையுடன் கூறினால் அவர் சொன்னவாறே நடக்கும். ஆகவே உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் இறைவனிடம் வேண்டும் போது எவற்றையெல்லாம் கேட்பீர்களோ அவற்றை பெற்றுவிட்டீர்கள் என நம்புங்கள். நீங்கள் கேட்டபடியே நடக்கும். நீங்கள் வேண்டுதல் செய்ய நிற்கும்போது யார் மேலாவது நீங்கள் மனத்தாங்கல் கொண்டிருந்தால் மன்னித்து விடுங்கள். அப்போது உங்கள் விண்ணக தந்தையும் உங்கள் குற்றங்களை மன்னிப்பார். நீங்கள் மன்னியாவிட்டால் உங்கள் விண்ணக தந்தையும் உங்கள் குற்றங்களை மன்னிக்க மாட்டார் என்று கூறினார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, நற்செய்தியிலே இயேசுவின் பலவிதமான புதுமைகளை நாம் கண்டிருப்போம். அவர் செய்த புதுமைகள் எல்லாம் மக்களின் நன்மைக்காக அமைந்திருந்தன. ஆனால் இன்றைய நற்செய்தியில் நாம் ஒரு விசித்திரமான ஒரு புதுமையை காண்கின்றோம். அருங்குறிகள் கேட்டபொழுதும் கூட இயேசு புதுமை செய்ய மறுக்கின்றார். ஆனால் இன்றைய நாளிலே ஒரு மரத்தை, அதுவும் கனி தரும் காலம் இல்லாத பொழுது ஒரு மரத்தை சபிப்பதை பார்க்கின்றோம். அத்திமரம் சபிக்கப்பட்டதன் பின்னணியை நாம் பார்க்கும் பொழுது இன்றைய நாளின் நற்செய்தியின் தொடக்கமே அதை விளக்கமாக கூறுகின்றது. அத்திமரம் எருசலேம் தேவாலயத்திற்கு அடையாளமாக இங்கே காட்டப்படுகின்றது. எவ்வாறு அத்திமரத்திலே இலை அடர்ந்த மரம் என்றும் அதில் ஒரு கனி கூட இல்லை என்றும் இன்றைய நற்செய்தி வெளிப்படுத்துகின்றது. இதை நாம் ஆழமாக சிந்திக்கையில் பல தேவாலயங்களில் சடங்காச்சாரங்கள், வழிபாடுகள், திருவிழாக்கள் என பல வகையாக இருந்தும் கூட கடவுளின் அனுபவம் நாம் அங்கே கண்டுகொள்வதில்லை. இறை அனுபவத்தை அங்கே மக்கள் பெற்றுக்கொள்வதில்லை. இந்த ஒரு கடவுளின் உறவை இன்றைய நற்செய்தி இந்த அத்திமரம் சபிக்கப்படுதலில் வெளிப்படுத்துகின்றது. மரத்தின் நோக்கமே கனி தருவதாக அமைகின்றது. அப்படி இருக்க ஒவ்வொரு தேவாலயங்களும் ஆலயங்களும் கடவுள் உறவை வளர்க்க வேண்டிய ஒன்றாக இருக்கின்றது. இந்த பின்னணியை நாம் சிந்திக்கும் பொழுது இயேசு நம் ஒவ்வொருவரையும் நம்பிக்கை என்னும் கனியை வளர்க்க அழைப்பு விடுக்கின்றார். நம் ஒவ்வொருவரையும் நம்பிக்கை என்னும் கனியை அவர் தேடுகின்றார். இன்றைய நற்செய்தியை நாம் சிந்திக்கும் பொழுது 2வது பாகத்திலே நம்பிக்கையை இன்றைய நற்செய்தி சீடர்களுக்கு எடுத்து காட்டுகின்றது அல்லது அழைப்பு விடுக்கின்றது. நம்பிக்கைக்குரிய வாழ்வு வாழ அழைப்பு விடுக்கின்றது. இன்றைய நற்செய்தியை நாம் ஆழமாக சிந்திக்கையில்
பல நேரங்களில் நம்முடைய வாழ்வும் இந்த நம்பிக்கை இழந்த ஒன்றாக இருக்கின்றது. இந்த வார நாட்களிலே வருகின்ற நற்செய்தியை நாம் வாசிக்கும் பொழுது பணம், பட்டம், பதவி என்று பலவிதமான கோணங்களை இன்றைய நற்செய்தி நமக்கு வெளிப்படுத்துகின்றது. பணம், பட்டம், பதவியை நம்முடைய வாழ்வு தேடும் ஒன்றாக அமையக்கூடாது. மாறாக அன்பும் பண்பும் நம்பிக்கையும் நிறைந்த ஒன்றாக மாற வேண்டும் என்பதை இன்றைய நாள் நமக்கு வெளிப்படுத்துகின்றது. உண்மையிலே இயேசு நம்மில் தேடும் கனியானது இந்த அன்பாக, பண்பாக, நம்பிக்கையாக மாற இன்றைய நாள் நமக்கு அழைப்பு விடுக்கின்றது. இந்த வாரங்களில் வரும் நற்செய்தியை நாம் ஆழமாக சிந்திக்கையில் இயேசு சீடர்களிடம் கேட்பதை பார்க்கின்றோம். நீங்கள் என்னை யார் என்று சொல்கின்றீர்கள்? இயேசுவில் பிரியமானவர்களே, உண்மையில் நம்பிக்கை என்னும் கனி நம்மில் வளரும் பொழுது இயேசுவை நாம் முழுமையாக அறிந்து கொள்கின்றோம். கடவுள் அனுபவம் பெற்றவர்களாக இருக்கின்றோம். இந்த சிந்தனையை நாம் சிந்திக்கும் பொழுது உண்மையில் பேதுருடைய பதில் கூட இயேசுவுக்கு திருப்தி தரவில்லை. மாறாக பார்த்திமேயு இயேசுவை பார்த்து, தாவீதின் மகனே இயேசுவே என்மேல் இரக்கம் வையும் என்ற அந்த வார்த்தைகள் அந்த பார்த்திமேயில் உள்ள நம்பிக்கையை இயேசுவுக்கு வெளிப்படுத்தியது. இதுபோல நம் ஒவ்வொருவர் வாழ்விலும் இந்த நம்பிக்கையை ஆழப்படுத்த, நம்பிக்கையை பெற்று வாழ இன்றைய நாள் அழைப்பு விடுக்கின்றது. அதே போல இயேசு தேடும் கனி என்று நாம் சிந்திக்கும் பொழுது ஒவ்வொரு காயும் எவ்வாறு கனியாக மாறுகின்றது என்பதை நாம் சிந்திக்க அழைக்கப்படுகின்றோம். ஒவ்வொரு காயும் அதனுடைய கசப்பு தன்மையை இழக்கின்றது, கடினத்தன்மையை இழக்கின்றது, செடியுடன் கூடிய அந்த இறுக்கத்தை இழக்கின்றது, அதே போல அதனுடைய நிறத்தையும் இழக்கின்றது. இவ்வாறு பலவிதமான செயல்பாடுகளை, பலவிதமான குணங்களை இழந்தாலும் கூட அது கனியாக மாறும் பொழுது புதுவிதமான குணங்களை அது பெறுகின்றது. அதாவது நறுமணத்தை அது பெறுகின்றது, கவர்ச்சியை பெறுகின்றது, உயிரினங்களை தன்பால் ஈர்க்கக்கூடிய ஆற்றலை பெறுகின்றது. மனிதர்களாகிய நாம் கூட கடவுள் அனுபவம் பெறும் பொழுது, கடவுளுடன் இருக்கும் பொழுது, கடவுளுடன் வாழும் பொழுது நாமும் இதை போல மற்றவர்களை அன்பு செய்யும் பண்புகளை நாம் பெறுகின்றோம். மற்றவர்களை கவரக்கூடிய தன்மையை நாம் பெறுகின்றோம். மற்றவர்களை நம்பால் ஈர்க்கக்கூடிய அந்த ஆற்றலை நாம் பெறுகின்றோம் என்று இன்றைய நற்செய்தி நமக்கு கொடுக்கின்றது. இயேசுவோடு இணைந்திருக்கும் பொழுது பலவிதமான இழப்புகளை நாம் ஏற்க நேரிடும். ஆனாலும் கூட நாம் ஒவ்வொருவரும் அருளின் வாய்க்கால்களாக மாற இன்றைய நற்செய்தி நமக்கு வழிவகுக்கின்றது. உலகை மிகுதியாக நாம் உறுதியாக நம்பும் பொழுது இறை அனுபவம் ஒரு இறை தன்மையை நமக்கு தரும். அதே போல் ஒரு முறை ஒரு துறவி அவருடைய சீடர்களை பார்த்து கேட்டாராம், தென்னமட்டையை எதற்காக மக்கள் இறக்கும் பொழுது, மனிதர்கள் இறக்கும் பொழுது எதற்காக தென்னை மட்டையில் அவர்களை வைத்து எடுத்து செல்கின்றார்கள் என்று கேட்டபொழுது அவருடைய சீடர்கள் சிந்தித்து கொண்டிருந்தார்களாம். அந்த துறவி அதற்கு சொன்ன பதில், ஒவ்வொரு தென்னை மட்டையும் அந்த தென்னை மரத்திலிருந்து விழும் பொழுது அந்த தென்னை மரத்திலே ஒரு அடையாளத்தை விட்டு செல்கின்றது. நம்முடைய வாழ்வும் கூட நாம் கிறிஸ்தவர்களாக வாழும் பொழுது மற்றவர்களுக்கு ஒரு அடையாளமாக மாற வேண்டும். நாம் இவ்வுலகை விட்டு செல்லும் பொழுது மற்றவர்களுக்கு அடையாளத்தை விட்டு செல்ல வேண்டும் என்பதை இன்றைய நாள் நமக்கு நினைவூட்டுகின்றது. பல புனிதர்கள் வாழ்விலே இந்த ஒரு அடையாளத்தை நம்மால் கண்டுகொள்ள முடியும். அன்னை தெரேசாவுடைய வாழ்வை நாம் எடுத்துக்கொள்ளும் பொழுது அன்னை தெரேசால் தன்னுடைய வாழ்வை மற்றவர்களுக்கு ஒரு அடையாளமாக மாற்றுகின்றார். அன்பை மற்றவர்களுக்கு படிப்பித்தார், பண்பை மற்றவர்களுக்கு படிப்பித்தார், இயேசுவின் பால் கொண்ட நம்பிக்கையை மற்றவர்களுக்கு படிப்பித்தார். இந்த ஒரு அடையாள வாழ்வில் வாழ, புனிதர்களை எடுத்துக்காட்டாக கொண்டு வாழ இன்றைய நாள் நமக்கு அழைப்பு விடுக்கின்றது. திருப்பாடல் 125:1 நாம் வாசிக்கும் பொழுது, ஆண்டவர் மீது நம்பிக்கை வைத்துள்ளோர் சியோன் மலையைப் போல் என்றும் அசையாதிருப்பர் என்ற வாக்குகள் திருப்பாடல் 125:1 நமக்கு வெளிப்படுத்துகின்றது. நாம் ஒவ்வொரு முறையும் செபிக்கும் பொழுது ஆழமாக விசுவாசம் கொண்டு நாம் செபிப்பதை பெற்றுக்கொண்டோம் என்ற ஒரு விசுவாசத்தில், நம்பிக்கையில் நாம் செபிக்கும் பொழுது இறைவன் நமக்கு மிகுதியாக நம்முடைய வேண்டல்களை தருகின்றார் என்ற விசுவாசத்திலே இந்த திருப்பலியிலே தொடர்ந்து பங்கு கொள்வோம். Make
சகோதரிகளே, என்னுடையதும் உங்களையுமான பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திருநாளுக்காகவும் உமது கையில் திருப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, அன்பார்ந்தோம் திருமகனுடைய இதயத்தின் சொல்லக்கரிய அன்பை கண்ணோக்கியருளும். அதனால் நாங்கள் ஒப்புக் கொடுப்பது உமக்கு உகந்ததாகும். எங்கள் பாவங்களுக்கு கழுவாயாக அமைய அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரே, தூயவரான தந்தை, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். நீருமுடைய ஒரே பேரான திருமகன் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை என்றென்றும் குருவாகவும் அனைத்துக்கும் அரசராகவும் அக்களிப்பின் தைலத்தால் அருள்பொழிவு செய்து இவ்வாறு அமைதியை வழங்கும் மாசற்ற பலிப்பொருளாக சிலுவையின் பீடத்தில் தம்மை அவர் ஒப்புக் கொடுத்து மனிதருக்கு மீட்பளிக்கும் அருள் அடையாளங்களை நிறுவினார். படைப்புகள் அனைத்தையும் தமது ஆட்சிக்கு உட்படுத்தி நிலையான அனைத்துலகின் ஆட்சியும் அளவில்லா மாண்புடைய உமக்கு கையளித்தார். ஆகவே வானதூதர் முதுமை வானதூதரோடும் அரைநேல் அமர்வோர் தலைமை தாங்குவோரோடும் வான்படைகளின் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து நாங்களும் உமது மாட்சியை புகழ்ந்து பாடி முடிவின்றி சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது ஆட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பேரால் வருபவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மையனத்திற்கு மூச்சு. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்தும் வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மார்பனவாகும். அவர் பாடுபட உளம் கிழந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்று செலுத்தி அதை பெற்று தம் சீடருக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனுமே விருந்தியிருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருவளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகிறோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூறி வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமண் என்று மக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களை நீங்களை ஏற்றுக்கொண்டு எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கோலும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவை நினைவு கொண்டிருந்தோம். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஜஸ்டின் ஞான பிரகாசம் ஆண்டவர், எல்லா திருநிலையினர் ஆகியோரோடு உமது திரு அவை அன்பின் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் துயில்களும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூறி உமது திருமுகோலியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னை தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், உலகில் உமக்கு உகந்தவராயிருந்தோராகிய புனித அனைவரும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று
உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியா உம்மை புகழ்ந்தேற்றும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவர் எல்லாம் விளைவனாகிய தந்தையும் துயாவியாரின் ஒன்றைப்பு எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்குரியதே. ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்வோம். எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப்பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருநாமம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களையும் மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கண்டுவினருளோமே மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாயிருப்போமா. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம்மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீர். எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவிழத்திற்கேற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள்வீரா. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சமரியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சமரியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சமரியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் சமரி, இதோ உலகின் பாவங்களை போக்க வல்லவர். இந்த சமரியின் விருந்துக்கு அழைக்கப்பட்டு நாங்கள் அனைவரும் பேறு பெற்றோம். ஆண்டவரே, நான் தகுதியேன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கூட
அழைத்தாய், பெயர் சொல்லி அன்பால் என்னை அழைத்தாய். என்னை நீ பொறித்தாய், பெயர் சொல்லி அன்பால் என்னை அழைத்தாய். ஏன் என்னை நீ தெரிந்தாய், என் வாழ்வில் ஏன் நுழைந்தாய். ஏன் என்னை நீ தெரிந்தாய், என் வாழ்வில் ஏன் நுழைந்தாய். உன் மாறாத அன்பில் மகிழ்வொன்று கண்டேன், தாயுறவொன்று தேடும் பிள்ளை போலென்றேன். உன்னோடு நான் வாழ்வேன், ஒருபோதும் உன்னை பிரியா நிலையான உறவொன்று வேண்டும். என் உடல் கூட இருந்தாலும் உன் நாமம் நான் சொல்ல வேண்டும். ஆண்டவர் கூறுகிறார், யாரேனும் தாகமாயிருந்தால் என்னிடம் வரட்டும், பருகட்டும். என்னிடம் நம்பிக்கை கொள்வோர் உள்ளத்திலிருந்து வாழ்வு தரும் தண்ணீர் ஆராய் பெருக்கெடுத்தோடும். நன்றி கூறி மன்றாடுவோமா. ஆண்டவரே, இந்த அன்பின் அருளடையாலும் எங்களை புனித அன்பு தீயால் பற்றியதே செய்வதாம். இவ்வாறு நாங்களும் திருமணிடம் என்றும் ஈர்க்கப்பெற்று எங்கள் சகோதர சகோதரிகளில் அவரே கண்டுகொள்ள கற்றுக்கொள்வோமா. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியா மெய் மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியா உங்கள் அனைவரையும் ஆசி வழங்குவாராக. ஆமென். சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. சர்வேஸ்வரனுக்கு நன்றி. கருவேனில் கடவுளை சுமந்தவளே அம்மா, அருளினை நிறைவாய் கொண்டவளே அம்மா, உன் மார்போடு நான் சாய்ந்து மகிழ வேண்டும் அம்மா, உன் மடி மீது தலை சாய்த்து உறங்க வேண்டும் அம்மா. கருவேனில் கடவுளை சுமந்தவளே அம்மா, உந்தன் பெயரை ஒரு முறை சொன்னால் உள்ளம் இங்கே மகிழ்கின்றது. கண்கள் மூடி கரங்கள் குவித்தால் புதுமைகள் கோடி நிகழ்கின்றது. உந்தன் பெயரை ஒரு முறை சொன்னால் உள்ளம் இங்கே மகிழ்கின்றது. கண்கள் மூடி கரங்கள் குவித்தால் புதுமைகள் கோடி நிகழ்கின்றது. அம்மா, நான் உன் பிள்ளை, தொல்லை இனி இல்லை. உன் திருவடி அமர்வது போதும் அம்மா, திருவருள் வாழ்வில் சேரும் அம்மா. கருவேனில் கடவுளை சுமந்தவளே அம்மா, அருளினை நிறைவாய் கொண்டவளே அம்மா, உன் மார்போடு நான் சாய்ந்து மகிழ வேண்டும் அம்மா,
உன்மடி மீது தலை சாய்த்து உறங்க வேண்டும் அம்மா. கருவினில் கடவுளை சுமந்தவளே அம்மா.